விஷயம்ல வந்து இந்த உப்பு கணக்குக்கான தேடல் எப்படி இருந்தது அப்படிங்கறத நாங்க சொல்றோம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உப்பு கணக்கை வந்து லைப்ரரியிலேருந்து எடுத்தோம். அதுப்பயே காப்பீஸ் இல்லைங்கும் போது லைப்ரரியில ஒன்று கிடைச்சிது. நாங்க வந்து படிக்கும்போது ஒரு குரூப்பா எல்லாரும் படிப்போம். அந்த ஒரு புக்கை எடுத்துன்னு வந்து படிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நாங்க கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. அதை ரெனியூ பண்ணி அடுத்த வாசகர், அது ரினியூ பண்ணி அடுத்த வாசகர், நாங்களே எங்களுக்குள்ள எங்க ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் படிக்க சொன்னேன். என் பொண்ணையும் நான் படிக்க சொன்னேன், எல்லாரையும் படிக்க சொன்னேன், எங்க அம்மாவை படிக்க சொன்னேன். ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே சிஸ்டர்ஸ், இவா பார்த்தீங்கன்னா இவளோட சிஸ்டர்ஸ் ஃபேமிலியிலும் எல்லாரையும் படிக்க சொன்னோம். ஸோ இட் வாஸ் கோயிங் ரவுண்ட்ஸ் இன் அவர் ஃபேமிலி. 3-4 பேர் நாங்கள் வாசகர்கள் படிக்கும்போது எங்களுக்குள்ளேயே திருப்பி ரெனியூ பண்ணி நாங்களே வச்சு படித்தோம். ஏன்னா அதை கொடுத்துட்டோம்னா திருப்பி அந்த புக்கை எப்படி இன்னும் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அதுக்கான தாகத்துக்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நானே வந்து ஒரு 5 காப்பி 10 காப்பி வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கணும் ஃப்ரீயா நினைக்கிறேன். இது சென்றடையணும். அதுக்கு வழிவகுத்ததுக்கு உங்களுக்கு பர்சனலா என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கணும்னு கடமைப்படுறேன் சார். அடுத்த ஒரு விஷயம், உப்பு கணக்கு. இந்த டாபிக் வந்து சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், உப்புக்காக இவ்வளவு பெரிய இது முக்கியமா அப்படிங்கறது ஒரு சாதாரணமா தோணும் இல்ல. வெளியில் படையா போகணும், நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சவா இருக்கா, பேசுறா இருக்கா. என்னோட இதுல இருந்து சொல்றேன், கல்யாணம் ஆகி வந்தப்போ சமையலே தெரியாம கல்யாணம் ஆகி வரும்போது இல்ல சார், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சமையல் தெரியாம இருக்கா. இல்ல, மாமியார் இல்லாத ஒரு வீட்டுக்கு மருமகளா போறேன். 3 பேர் ஜென்ஸ், மாமனார், கொழுந்தனார், இவர் இருக்கார். அப்படி இருக்கும்போது சமையலும் தெரியாம அவ 3 பேருக்குமே சமைக்க தெரிஞ்சவா. இப்போ எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் இதுல ஒரு துளி உப்பு கூட போயிருந்தா நல்லா இருக்குமே, இதுல ஒரு துளி உப்பு குறைஞ்சிருந்தா நல்லா இருக்கு. எவ்ரிடே நான் கேட்காத நாள் இல்ல. நானும் அப்படி பண்ணி பல வருஷங்கள் அந்த உப்போட பெர்ஃபெக்ஷன் வரதுக்கு என்ன சொல்ல, உழைச்சிட்டு வரவளுக்கு நிம்மதியா சாப்பாடு, நிறைவான சாப்பாடுங்கிற நல்ல ஒரு சரியான அளவோட உப்போட. சோ அந்த உப்புங்கிறது வந்து சாதாரண இல்ல. அந்த தலைப்பே வந்து ரொம்ப கணக்கான உப்பு போடணும். அது உப்பு கணக்கு சுதந்திரத்துக்கு அவசியமானதுங்கிறது. அந்த போராட்டம் வந்து நிச்சயமா வந்து அவ வந்து உப்பு கணக்குன்னு ஆரம்பிச்சிருந்தா கூட அந்த ராஜாஜி வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அதுல எல்லா விஷயங்களுமே அதுல உள்ள நுழைச்சுட்டே வர. மது ஒழிப்பு கூட அதுல நடுப்புற இருக்கு. இவ தங்குற ஊர்ல மதுக்கடையை பார்த்தானா, கல்லுக்கடையை அங்கேயே வந்து பேனர் ஓபன் பண்ணி வச்சுட்டு அவளுக்கு நடத்தி காமிக்கிறான். ஒரு இடத்துல வந்து சேரிக்குள்ள நுழைய மாட்டா, பிராமணெல்லாம் வர, இவாலாம் அதுல வரமாட்டாங்கும் போது அப்படி வரவே வேண்டாம், நம்ம அங்கதான் போகணும்னு சொல்லி தீண்டாமை ஒழிப்பையும் அதுல கொண்டு வர்றார் ராஜாஜி. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்வச் பாரத் அதை அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். பட் ஒரு தலைவன்கிறவர் அன்னைக்கு ராஜாஜி என்ன பண்றாருன்னா, ஆற்று படுகைகளையும் அசுத்தம் பண்ணக்கூடாது, ஆறுகளை அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு அந்த 100 பேர் வரக்கூடிய அந்த கும்பலை அத்தனை பேருக்கு ஒரு கரண்டியும் சொம்பும் கொடுக்கிறார். அந்த இதை அவ்வளவு பேரும் ஃபாலோ பண்றா. அதே மாதிரி எத்தனை ஒழுக்கங்கள், எவ்வளவு பேர் அந்த எத்தனையோ பேர் வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ற அந்த தளபதிங்கிறவரோட அடக்குமுறை சில பேருக்கு எரிச்சலா வருது. எல்லா கண்டிஷனுக்கும் உட்பட்டு தான் சேரக்கூடியவா வந்து திடீர்னு என்ன பண்றா, என்னது இது, காஃபி கிடையாதா, டீ கிடையாதா, நமக்கு நைட்டு 12 மணிக்கு தான் இன்னைக்கு படுத்திருக்கோம், காலம்பரம் 5 மணிக்கே எழுந்துக்கணுமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்க விட மாட்டாளா. இந்த எரிச்சல் அதிகாரம் பண்றாரு. ஆனா அந்த ராஜாஜி பண்ற அந்த ஒரு வார்த்தைகள், நீங்க எல்லாத்துக்கும் உட்பட்டு தான் நீங்க வந்திருக்கு. இந்த இதுக்கு நம்ம ஒரு இயக்கம் வந்து நம்ம ஆரம்பிக்கிற ஒரு இது வந்து வெற்றி அடையணும்னா அத்தனை பேரோட கோஆபரேஷன் முக்கியம். அதுக்கு சில தியாகங்கள் அவசியம். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கேன்னா நம்ம மேற்கொண்டு போகலாம். இல்லைன்னா இந்த நிமிஷம் நீங்க விளைவிக்க ரெடியா இருந்த விளைவிக்கலாம். அப்படி சொல்லும் போது அத்தனை பேரும் அவ தவற உணர்ந்து உடனே சரி அப்படிங்கிறான். அந்த ஒரு விஷயம், ஒரு தலைவனா நிறைய தலைமை பண்புகள். என்னை பொறுத்த வரைக்கும் இவ சார்லாம் சொல்ற மாதிரி, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி, நம்ம ஹிஸ்டரி புக்குங்கிறது ஜஸ்ட் டோட்டல் வேஸ்ட். பிகாஸ் நம்ம வந்து பாதிக்கு பாதி முகலாய ராஜாக்களோட பெருமையை படிக்கிற அளவுக்கு இந்திய சுதந்திரத்துக்காக போராடின யாரை பத்தியுமே நம்ம டீட்டெயிலா படிக்கிறது இல்லைங்கிறதான் என்னோட வாதம். எதுலயுமே இல்ல. முகலாய ராஜாக்களும் அவர் பண்ண நல்லதை மட்டும் அவ சொல்ற, நான் யாரையுமே இதுவா சொல்லல. அடுத்த பக்கத்தை சொல்லாத ஒரு டெக்ஸ்ட் புக் வந்து நம்மளோட வரலாறு. அதை நம்ம தேடி உண்மையா வரலாற படிக்க போகணும்னு பார்க்கும்போது நமக்கு அது அப்படியே கம்ப்ளீட்டா என்ன சொல்றது, இதுக்கா அப்படியே அடுத்த பக்கத்தை தெரிய வரும்போது அப்ப நம்ம படிச்சதெல்லாம் என்ன, எதுக்காக படிக்கிறோம். இன்னொன்னு மொத்தம் இன்னைக்கு வந்து இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த வரலாறு தெரியாம எந்த வரலாறுமே தெரியல. அவா படிக்கிறது ஜஸ்ட் ஃபார் மார்க்ஸ். அதையும் வந்து வித்யாமா இதுல ஒரு இதுல கோட் பண்றா. நீங்க எதுக்காக படிக்கிறது, வெறும் மார்க்குக்காக படிக்கிறது. படிச்சோமா, 100 மார்க் எடுத்தோமா, ஓகே. அதுக்கப்புறம் அப்படி அது ஹிஸ்டரிங்கிறது ஒன்லி ஃபார் கெட்டிங் மார்க்ஸ். அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க,
அதுக்கு என்ன சொல்யூஷன் அதையும் அவ கொடுக்கறா. அதுல எப்படின்னா ஒரு வரலாற்று ஆசிரியர் அந்த சுதந்திர போராட்டம் இன்னைக்கு இல்ல தியாகிகள், பட் மேபி அந்த புக்ஸ படிச்சவா, அதுல அது வரலாறுல ஆராய்ச்சி பண்றவாளர்களை வச்சு பண்ணலாம். அவர் என்ன பண்ணுவார், ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை கூட்டி வந்து ஒரு 2 நாள் அவருடைய அனுபவங்களை பகிர சொல்வார். அப்ப அந்த அனுபவங்கள் பகிரப்படும் போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காவே அவளுக்கு அந்த ஹிஸ்டரி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும். இப்படியே போகும்போது ராஜராஜ சோழனை பத்தி இன்னைக்கு எடுக்க போறாரு. எப்படி ராஜராஜ சோழன் வருவார்னா, வாத்தியார் வந்து இந்த ராஜராஜ சோழன் அலங்காரம் பண்ணி வந்து தாம் பண்ணித்தர சொல்ற மாதிரி சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு ஹிஸ்டரி லைஃப் லாங்கா மறக்காது இல்லையா. அந்த ஒரு சொல்யூஷன் வந்து இன்னைக்கு டீச்சர்ஸ் எந்த வாத்தியார் பரிசல இன்னைக்கெல்லாம் நல்லா நம்ம படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து அன்னைக்கு இருந்த அந்த டீச்சர்ஸ்னா வாழ்க்கையிலேயே வழிகாட்டியா இருக்கணுங்கிறது வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிகாஸ் தே கம் ஃபார் ஒன்லி த சேலரி, அப்படியே படிக்க சொல்றா, நோட்ஸ் கொடுக்குறா, எழுத வைக்கிறா, எக்ஸாம் வைக்கிறா, அதோட முடிஞ்சு போயிடுது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு இந்த பக்கம் வரலாறும் தெரியல, அந்த பக்கம் வரலாறும் தெரியலங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். இது ஒண்ணு. தென் அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது உப்பு கணக்குல சொல்லணும்னா தனி மனித ஒழுக்கம்ங்கிறது அதுல ரொம்பவே முக்கியமா ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கல்யாணம் கேரக்டரே கொண்டு வருது, நீ எப்படி ஒரு வாழ்க்கையில வாழணும். அவ வந்து ஒரு நல்ல ஒரு யோகாசனம் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது அதெல்லாம் வேற. அதை தாண்டி ஒரு குடும்பத்துல கூட அந்த குழந்தைய வெளியில இருந்து வர குழந்தைய ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இது அந்த குழந்தை தான் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல ஒத்தின்னு அவர் ஒரு வார்த்தை முதலே சொல்லியிருக்கலாம். உயிரோட இருக்கும்போதே சொன்னா, எங்கேயாவது ஒரு வார்த்தை இவ யாராவது வரும்போது நீ வேற இருந்து வந்ததாங்க இந்த குடும்பத்துல யாரும் சொல்லிட்டா அந்த குடும்பம் அத்தனையும் வரும். அதுக்காக கடைசி வரைக்கும் அவர் மௌனம் காக்குறாரு. அந்த பாட்டு இறந்ததுக்கு அப்புறம் தான் தான் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துல ரகசியம் தெரிஞ்சதையும் கூட அதெல்லாமே குடும்பம்னு ஒரு கூட்டு குடும்ப அமைப்பை வந்து இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஏக்கமா இருக்கும். வித்யாமா கொடுக்குற இந்த கூட்டு குடும்ப அமைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா நீங்க அந்த அடுத்த பார்ட்டை பத்தி எல்லாருமே பேசிட்டேன். ஸோ இதை இந்த ஃப்ரெண்ட் பார்ட்டை நான் பேசுறேன். நமக்கு வந்து இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை, அதான் கூட்டு குடும்பம். இல்லை பிகாஸ் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆளு